ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க ஈஸ்ட் தாம்பரம் சைடு ரெடி டு ஆக்குபைல வீடுகள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம ஈஸ்ட் தாம்பரத்துல ஒரு பிரீமியம் செக்மெண்ட் 3 BHK வீடுகள் ரெடி டு ஆக்குபை கண்டிஷன்ல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிருவீங்க. அவ்வளோ வேலைப்பாடுகள் நிறைஞ்சிருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரையில. எல்லா இடத்துலையும் ஃபால் சீலிங்கு, வுட் ஒர்க்கு, டிவி ஷோ கேஸு, மாடுலார் கிச்சனு, ஃபுல் ஃபர்னிஷிங் ஒர்க்ஸு, செப்பரேட் டைனிங் ஏரியால இருந்து கிச்சன் போற வழியில ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ் வுட்ல பண்ணிருக்காங்க. ஃபுல் மாடுலர், பக்கா மாடுலர் கிச்சன், வுட்லயே செதுக்கப்பட்ட ஒரு சூப்பர் பூஜை ரூம் செட்டப். இந்த ஃபிளாட்டை பொறுத்த வரையில 3 BHK 3 டாய்லெட்டுங்க. 3 பெட்ரூம்ஸ்லுமே பக்கா ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் பக்காவா வுட்ல கவர் பண்ணிருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடவே. பாத்துடலாமா இந்த வீட்டை? வாங்க. அதுக்கு முன்னாடி ஓவரால் சேனல்ல நீங்க எங்க அபார்ட்மெண்ட் தனி வீடுகள் தேடுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இந்த பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஏரியாஸ்ல இருக்க அபார்ட்மெண்ட் அண்ட் தனி வீடுகள் வரிசையா உங்க பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கிறது நம்ம ஈஸ்ட் தாம்பரத்துல. நீங்க பார்த்துட்டு இருக்க இதான் ராஜகீழ்பாக்கம் சிக்னல், ராஜகீழ்பாக்கம் ஜங்ஷன். இந்த சிக்னலை ரைட் எடுத்தா இங்க இருந்து ஷார்ப்பா வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல பக்கா கமர்ஷியல் ஏரியால தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டை கட்டி சேல் பண்றவங்க விஷ்ணு ஃபவுண்டேஷன். அவங்க நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து விசிட் பண்ணலாம். அபார்ட்மெண்ட் எலிவேஷன் சும்மா நச்சுன்னு இருக்குல்ல. இங்க பாருங்களேன், MTC பஸ் கிராஸ் ஆகுது பாருங்க. அதான் மெயின் ரோடு. எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்களா? மெயின் ரோடும் பஸ் ஸ்டாப்பும் அவ்வளோ பக்கங்க. சும்மா இறங்கினா மெயின் ரோட்ல இருந்து 4வது பில்டிங்கே இதோட அபார்ட்மெண்ட். 2 பிளாக்குங்க. ஒரு பிளாக்குக்கு வெறும் 8 வீடு மட்டும்தாங்க, அவ்வளவுதான். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு அப்ரோச்சும் இருக்குங்க. எப்படின்னா கேம்ப் ரோட் ஜங்ஷன் ரைட் எடுத்து வந்தா பாரத் யூனிவர்சிட்டி இருக்கும். இதோ பாரத் யூனிவர்சிட்டி. இந்த பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டா போற இந்த ரோட்ல பாரத் யூனிவர்சிட்டியில இருந்து ஷார்ப்பா வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம அபார்ட்மெண்ட் ரீச் ஆயிடலாங்க. எக்ஸாக்டா நம்ம அபார்ட்மெண்ட் இருக்க லொகேஷன் தாம்பரம் மாடம்பாக்கத்துல. அதே மாதிரி ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு அண்ட் ராஜகீழ்பாக்கம் சிக்னல், அது ரெண்டுத்துல இருந்தும் வேற ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த அபார்ட்மெண்ட். வாங்க ஒரு ஃபிளாட் உள்ள போய் பார்ப்போம். லிஃப்ட் வசதி இருக்கு, வீடியோ டோர் போன் வசதி இருக்கு, CCTV கேமரா, காமன் ஏரியா பவர் பேக்கப், ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இந்த அபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. காரிடார் ஏரியா ஃபுல்லாமே கிரானைட் போட்டிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயில்ஸ், ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. பார்க்க நல்லா ரிச்சா ராயலா இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் காஸ்ட்லியான ஐட்டங்க. எங்கேயுமே நான் இது வரைக்கும் இதை பார்த்ததில்லை. எந்த அபார்ட்மெண்ட்லயும் இந்த அளவு காஸ்ட்லியான மெட்டீரியல் யூஸ் பண்ணதும் இல்லை. தேக்கு மர மெயின் டோர்லயே சேஃப்டி கிரில் கேட் வித் SSல ராட்ஸோட டிஃபால்ட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மெயின் டோர், ஓகேங்களா? சேஃப்டி கிரில்லே உங்களுக்கு டீக்குட்ல வித் SSல கொடுத்துட்டு மெயின் டோர் டீக்குட் மெயின் டோரா கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலாம் பிடிச்சி பார்க்கும் போதே செம்ம கம்பீரமான ஒரு பெரிய பங்களாக்குள்ள போற ஒரு ஃபீல் வருதுங்க. வீட்டுக்குள்ள நுழையிறோம், பிளசண்டா இருக்குங்க. காமன் நீட்டா இருக்கு வீடு. ஒரு சூப்பர் டிசைன்ல ஒரு டிவி ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ணிருக்க டைல்ஸ் எல்லாம் 3க்கு 6 டைல்ஸுங்க. நல்லா பெரிய பெரிய டைல்ஸ். இந்த 2க்கு 4லாம் இல்லை, அதை விட பெருசு. 3க்கு 6 யூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி விண்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம மேசிவ் சைஸ் விண்டோ. 8 ஃபீட்டுக்கு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அங்க சோஃபாக்கான ப்ரொவிஷன். அதுக்கு ஆப்போசிட்ல இங்க வித் டிவி ஷோகேஸோட டிவிக்கான பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் கன்வே பண்ணிக்கிறேன். நார்மலா எப்பவும் நம்ம பார்க்குற ஒரு நார்மலான ஃபிளாட் இல்லைங்க இது ஒரு பிரீமியம் செக்மெண்ட் வீடு. எதை வச்சு சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் அப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸுங்க. எல்லாமே மார்க்கெட்ல டாப் பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இம்போர்ட்டட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுங்க. செல்லிங் பாயிண்ட்ல பண்ற எந்த வீடுகளுக்கும் இது மாதிரியான விஷயங்கள் போயிருக்க மாட்டாங்க எந்த பில்டரும், இல்லையா? ஸோ ஹால்ல இருந்து இப்போ நாம டைனிங் ஏரியாவுக்கு போறோம். என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய வுட் ஒர்க், மேசிவான ஒரு வுட் ஒர்க் பண்ணிருக்காங்க. செப்பரேட் டைனிங் ஏரியா, ஹியூஜ் சைஸ்ல இருக்க ஒரு செப்பரேட் டைனிங் ஏரியா. இங்க டைனிங் ஏரியால பூஜை ரூம்கான செட்டப் ரெடிமேடா வாங்கி வைக்கலங்க. வுட்ல கார்பென்ட்ரி ஒர்க்ல பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க எதுவுமே PVC ஒர்க் இல்லைங்க, எல்லாமே வுட் ஒர்க்கு. ஸோ ஹால்ல இருந்து நம்ம டைனிங் வந்துட்டோம். டைனிங்ல இருந்து இப்போ நம்ம கிச்சன் என்டர் ஆக போறோம். என்டர் ஆகும்போது லெஃப்ட் சைடில் உங்களால பார்க்க முடியும் என்ன அட்ராக்டிவா வித் ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கான லுக்கை இன்னும் எலிவேட் பண்ணி தருதுங்க. ரைட் சைடில் ஷெல்ஃப் இருக்கு, ஷெல்ஃப் ஃபுல்லாக கபோர்டு. அதே மாதிரி மாடுலார் கிச்சன். மாடுலார் கிச்சன் வந்து பாட் டைப் கிச்சன், கிரானைட் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. ஒயிட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேபினெட்ஸ் எல்லாம் பக்காவாக பிளான்டாக பண்ணியிருக்காங்கங்க. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்க. ட்ரேவை ஓப்பன் பண்ணால் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டாப் பிராண்டட் ஐட்டம்ஸுங்க. இதுக்கெல்லாம் டிஃபால்ட்டாக வாரண்டி முதல் கொண்டு இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வெஜிடபிள்ஸ்க்கு லைக் ஆனியன், பொட்டேட்டோ மாதிரியான விஷயங்களுக்குலாம் இங்கே தனியாக வந்து பேஸ்கெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பேஸ்கெட், ஓகேங்களா? பார்க்க முடியும். நல்லா ரிச் அண்ட் ராயலாக இருக்குது வீடு. இன்னொரு விஷயம், லாஃப்ட் எல்லாமே டிஃபால்ட்டாக 1 கொடுப்பாங்க, அதிகபட்சம் 2 கொடுப்பாங்க. இங்கே 3 சைடட் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த சைடு, இந்த சைடு, ரைட் சைடும் கூட செம்ம ஸ்டோரேஜுக்கான நிறைய இடம் கிடைக்கும் இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரையில் உங்களுக்கு, ஓகேவா?
இது இல்லாமல் டிஃபால்ட்டாக ஒரு ஷெல்ஃபுமே வந்துடுது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் விஷ்ணு ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2 பிளாக் கட்டியிருக்காங்க. ஒரு பிளாக்குக்கு 8 வீடுங்க. ஸோ 2 பிளாக்குக்கு 16 வீடு. ஒரு பிளாக்ல ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற 8 வீடுகளில் 7 வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட். இன்னும் ஒரு வீடு இருக்கு. செகண்ட் பிளாக் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இது செகண்ட் பிளாக்ல இருக்க வீடு. ஓகேங்களா? இதுல 8 வீடுகளில் 6 வீடு சோல்ட் அவுட். இன்னும் 2 வீடு இருக்கு. ஸோ டோட்டலாவே 3 வீடுகள் மட்டும் தான் அவைலபிள். கிச்சன்ல சர்வீஸ் ஏரியா நல்லா பெருசா இருக்கு. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே டிஃபால்ட்டா கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம திரும்ப கிச்சனுக்கு வரும். ஸோ இந்த 3 BHK வீட்டுக்கு 3 டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 பால்கனியுமே வந்துடும். அதில் ஒன்று கிச்சன் சர்வீஸ் ஏரியா வந்துடும், இன்னொன்று ரோட் ஃபேசிங் பால்கனியாக நம்ம கிடச்சிடும். திரும்ப பேக் டு நம்ம டைனிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கெல்லாம் சும்மா உட்வொர்க்காக மட்டும் பண்ணாமல் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸாகவும் கொடுத்துருக்காங்க. டிசைனர் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்க முடியும். மேலே வந்து ஒரு மிரருமே கொடுத்துருக்காங்க. இது காமன் ரெஸ்ட் ரூம். யூஸ் பண்ணியிருக்க எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் இம்போர்ட்டட் பிராண்டட் ஐட்டம்ஸ். சரிங்களா? ஸோ மக்களே, இந்த அபார்ட்மெண்ட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1430 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? 1430 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இருக்கிற 3 ஃப்ளாட்டுமே 3 BHK வித் 3 டாய்லெட். சரிங்களா? ஸோ அண்ட் ஒன் மோர் திங், முக்கியமான ஒரு விஷயம், 40% ஆஃப் யூடிஎஸ் நமக்கு கிடைச்சிருதுங்க. மெயின் ரோட்லேருந்து ஃபிஃப்த் பிளாட்ல கட்டப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட். இது மாஸ்டர் பெட்ரூமு. டிஃபால்ட்டாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ் மக்களே, இது எல்லாமே PVCயில் பக்கா வுட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வுட்டில் பண்ணியிருக்கிறது. மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் நமக்கு வந்துடும். 10 ஃபீட்டுக்கு வால் டைல் பேஸ் பண்ணியிருக்கிறது. யூஸ் பண்ணியிருக்க வால் மிக்சரு, கிளாசட்ஸு, வாஷ் பேஷன் எல்லாமே நல்ல பிராண்டட், டாப் பிராண்டட் ஐட்டம்ஸ். சரிங்களா? ஸோ பேக் டு டைனிங் ஏரியா. ஓகேங்களா? நாம் இப்போ என்ன பார்த்துருக்கோம்? ஹால் பார்த்தாச்சு, டைனிங் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, கிச்சன் சர்வீஸ் ஏரியா பார்த்தாச்சு, மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு. இது கிட் பெட்ரூம். இந்த கிட் பெட்ரூமில் ரோட் ஃபேசிங் பால்கனி வருது. டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டு வுட் ஒர்க்கில் பக்காவாக பண்ணியிருக்காங்கங்க. இதில் ரோட் ஃபேசிங் பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPVC டோர் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வுட்லேயே டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கிளாசிக்கான லுக்கை எடுத்து தருதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டெயில் கொடுத்துருக்காங்க பால்கனியில். ஏன்னா தண்ணி சாரல் படக்கூடிய இடம் இல்லை, அதனால் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களால் பார்க்க முடியும் மெயின் ரோட்டை. வெளியே 30 அடி ரோடு இருக்குது. 4 ஃபீட்டுக்கு கிளாஸ் ஹேண்ட்ரைல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப்பிங்கோட. ஸோ இங்கே நின்று பார்த்தீங்கன்னா சேஃபராக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். ஹைட்டாக கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரெயில்ஸை. சரிங்களா? இப்போ ஒரு பெட்ரூமை பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த பெட்ரூமில் அட்டாச் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இந்த 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளாட்டு அவைலபிள் ஃபார் சேல் 1.2 CR, 1,20,00,000. இதே மாதிரி இன்னும் 2 ஃப்ளாட்டும் கூட இருக்குங்க. அதில் வந்து வுட் ஒர்க் பண்ணாமல் இருக்குது. உங்களுக்கு வுட் ஒர்க் வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளாட்டை கூட எடுத்துக்கலாங்க. அந்த ஃப்ளாட்டோட விலை 1,13,00,000. வுட் ஒர்க் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகும். சரிங்களா? வித் கபோர்ட் ஒர்க் அண்ட் ஃபுல் ஃபர்னிஷிங் ஒர்க்ஸோட இருந்தால் 1,20,00,000. வித்தவுட் ஃபர்னிஷிங் ஒர்க்ஸ் 1,13,00,000 மட்டுமே. ஆல் இன்க்ளூசிவ் தாங்க. பத்திரப்பதிவு மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3rd பெட்ரூம். பெட்ரூம் பெருசுனால 2 விண்டோ கொடுத்தாச்சு. இதுலயுமே கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டா பண்ணிருக்கு வித் அட்டாச்டு ரெஸ்ட் ரூமோட. ஸோ ஈஸ்ட் தாம்பரத்தில் நீங்கள் சேலையூர், கேம்ப் ரோட், தாம்பரம், மாடம்பாக்கம், ராஜகீழ்பாக்கம், அதே மாதிரி செம்பாக்கம், மேடவாக்கம் இந்த ஸ்ட்ரெச்சில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 BHK அபார்ட்மெண்ட் வேணும்னா நல்ல கம்ஃபர்டபுள் சைஸில் ப்ரீமியம் செக்மெண்ட் அபார்ட்மெண்ட் இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியோட மெயின் ரோட்ல இருந்து 4வது பிளாட்ல கட்டப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட். மெயின் ரோட்டை சும்மா பார்த்தா தெரியுங்க, அவ்வளவுதான். 50 மீட்டருக்கும் கம்மி. இதை விட நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க? ராஜகீழ்பாக்கம் ஜங்ஷன் தானுங்க. இவ்வளோ கமர்ஷியல்ஸ் இருக்கீங்க. ராஜகீழ்பாக்கம் சிக்னல்ல இருந்தோம் நீங்க பார்த்துருக்க இவ்வளோ கமர்ஷியல்ஸ்ல இருந்தோம் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். எந்த அளவுக்கு நல்லா இருந்தா கட்டி கூட முடிக்கல. அதுக்குள்ள ஒரு பிளாக்ல 8 வீடுல 7 வீடு வித்துருச்சுன்றாங்க. இன்னொரு பிளாக்ல 8 வீடுல 6 வீடு வித்துருச்சுன்றாங்க. இப்போ டோட்டலா இருக்கிறது வெறும் 3 வீடு தான். சீக்கிரம் வந்து பாருங்க. வேற என்ன யோசிச்சுக்கிட்டு நீங்க ஈஸ்ட் தாம்பரம் சைடு ஃபிளாட் பாக்குற மாதிரி தான் உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபேமிலியோட வந்து விசிட் பாருங்க. அண்ட் இந்த ஜோன்ல பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க. கையோட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ப்ராப்பர்ட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு தரமான ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். until then bye from உங்கள் GS.